ஒரு படம் வரும், ரட்சிக்கப்படாத போது சொல்கிறேன். இதை தவிர்த்து எங்களை பாவம் செய்ய வைக்கணும்னா, அதாவது எங்களுக்கு கண்களின் இச்சையில் வரணும்னா ரோட்டில் சினிமா போஸ்டர் ஓட்டிருப்பாங்க, அதுவும் டீசெண்டாக தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, எல்லா பாவமும் கையில் என்ன செய்யுது, வருது. இப்போ உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்குது, யூடியூப் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டா இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாம் வச்சுருக்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்காமையே அது வருது. ஒரு குரூப்புக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, எல்லாமே தானாக வரும். இப்போ பாவம் என்பது இலவசமாய், ஏன்னா அது கடைசி காலம், எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் உனக்கு ஒன்று தெரியணும், அவன் சொல்லக்கூடியது உண்மையிலே ஒரு மாயையான உபதேசம். மாயையான உபதேசம். அவன் சொல்ற இந்த பாவம் நிர்வாணம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உனக்கு அது தெரியணும், அது ஒன்றுமே இல்லைன்னு உனக்கு தெரியணும். எப்படி நான் உனக்கு சொல்கிறேன் பாரு. ஒரு